பேரன்பிற்குரிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நாட்களை ஏக இறைவன் வலயாலின் அஷ்ர் என்பதாக சூரத்துல் ஃபஜ்ரிலே சத்தியமிட்டு சொன்னானோ அந்த 10 நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, நாளை சனி, அடுத்த தினம் யௌமு அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய அரஃபா பெருவெளியிலே ஹுஜ்ஜாஜிகளும் ஹாஜிமார்களும் ஏக இறைவனிடத்திலே துஆ செய்யக்கூடிய அந்த தினத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் யௌமு தர்வியா என்று சொல்வார்கள். அன்றைய தினத்திலும் நாம் நோன்பு வைக்கலாம். அதற்கடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை யௌமு அரஃபா, அரஃபாவுடைய பெருதினம். அன்றைய தினம் நோன்பு வைப்பது பெருமானார் தன் வாழ்நாளிலே ஒருபோதும் விட்டிராத நோன்புகளில் ஒன்று. அத்தகைய சிறந்த தினம்தான் யௌமு அரஃபா. அரஃபா என்ற அந்த நாளிற்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த ஒரு கண்ணியம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நன்மக்கள் செய்யக்கூடிய நல் அமல்களின் காரணத்தினால், ஒரு நாளில் நடக்கக்கூடிய சிறந்த வணக்க வழிபாடுகளில், உலகத்தில் மக்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளின் காரணமாக இறைவன் சந்தோஷமடைந்து நரகவாசிகளை விடுதலை அளிக்கின்றான். இதுபோல விடுதலை அளிக்கக்கூடிய நேரத்திலே லைலத்துல் கத்ர் அன்றும், பராத்துடைய இரவிலும், ரமலானுடைய இரவுகளிலும் அதிகமாக விடுதலை கொடுக்கக்கூடிய இறைவன் இந்த அரஃபா நாளில், இந்த அரஃபாவின் பகலிலே 1000 கோடிக்கணக்கான மக்களுக்கு நரக விடுதலையை கொடுக்கின்றான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நரக விடுதலை என்றால் என்ன? இன்னும் நரகத்திற்கு மக்கள் யாரும் செல்லவில்லை அல்லவா? மஹ்ஷர் பெருவெளியிலே தான் கணக்கு முடிந்து அதற்கு பிறகுதான் நரகமும் சொர்க்கமும். அப்படியானால் நரக விடுதலை என்றால் என்ன? மிக குறிப்பாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளை நாமளே பார்க்கும் போது நமக்கு தெரியும் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்குது. எவ்வளோ அல்லாஹ் சொல்லு பேச்சு கேட்டு நடக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவு வணக்க வழிபாடுகளிலே செல்கின்றோம் அல்லது தவறான வழியிலே செல்கின்றோம் என்று நமக்கு தெரியும். மனிதனுடைய இயல்பு, குணம், வாழக்கூடிய சூழ்நிலை, பழக்க வழக்கம், நட்பு, இதை பொறுத்து ஒரு மனிதன் நல்லவனாக, சாலிஹாக, இறைபக்தி உள்ளவனாக இருப்பான் அல்லது தவறிலைக்கும் பாவியாக இருப்பான். தவறிலைக்கும் பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நானும் நல்லவனாவனும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். வாய்ப்புகளை தேடுவான். நாட்களில், சிறந்த நாட்களில் இபாதத்தை செஞ்சு, ஒரு தர்மத்தை கொடுத்து, ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு இனிமேல நான் நல்லா இருந்துடணும் என்று ஆசைப்படுவான். அப்படி ஆசைப்படக்கூடிய மனிதனுக்கு அவன் செயல்களின் காரணமாக அவன் நரகவாதி என்று எழுதி வைத்திருந்தாலும் அல்லாஹ் அவனை நரகத்திலிருந்து விடுவித்து நல்ல மனிதனாக வாழ்வதற்குள்ள வாய்ப்பை கொடுக்கின்றான். என் சொற்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். தவறான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன நினைப்பானா, இனிமே நான் திருந்த வாய்ப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒருவனுக்கு அல்லாஹ் அவனை நல்லவனாக, சாலிஹாக மாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுப்பதற்கு பெயர் தான் நரக விடுதலை. யௌமு அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் பல நூறு மக்களுக்கு, பல கோடி மக்களுக்கு அந்த ஹிதாயத் என்ற நேர்வழியை கொடுக்கின்றான். அதுக்கு அர்த்தம் தான் நரக விடுதலை. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, அப்படிப்பட்ட சிறந்த அந்த தினம் அன்று பகல்ல நோன்பு வச்சிருங்க, அன்றைய இரவு இபாதத்தை செய்யுங்க. என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ, என்னைக்கு நேர்வழி கிடைக்க போதோ அந்த நாளை நீங்க கண்ணியப்படுத்துங்க என்பதாக பெருமானார் சொல்லி இருப்பதால் அன்றைய நாளிலே நோன்பு வைப்பதை, நமக்கு என்ன சிரமம் இருந்தாலும் நோன்பு வைக்கிறதுக்கு அதை பழக்கிக்கிறோம். ஆயிஷா அம்மா ஒரு தடவை அரஃபா நோன்பு வச்சிருக்கிறாங்க. கடுமையான வெயில், கடுமையான வெயில். நமக்கு அடிக்கிற வெயில்னா சாதாரணம். அரபு நாட்டில் ரப்புல் ஆலமீன் இந்த வருடத்திலே சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கணும். சரியான வெயில். இப்ப எல்லா ஹாஜிகளும் அங்க இருக்கிறாங்க. கடுமையான வெயிலா இருக்கு. வயசானவங்களும் போயிருக்கிறாங்க, குழந்தைகளும் போயிருக்கிறாங்க, நோயுள்ளவர்களும் போயிருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை லேசாக்கி கொடுக்கணும். அந்த வெயில்ல ஆயிஷா அம்மா நோன்பு வச்சிருக்கிறாங்க அரஃபா அன்னைக்கு. அவங்களால தாங்க முடியல, வெயில் கொடுமையால் மிகவும் சிரமப்படுகிறார்கள். தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆயிஷாமா அரஃபா நோன்பு சுன்னத்து தானே, என்னத்துக்கு போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நோன்பு வைக்கிறிய, நோன்பை திறந்துருங்க, வெயிலா இருக்கா இல்லையா, அதற்கான அனுமதியும் இருக்கிறது அல்லவா என்று சொன்ன பொழுது ஆயிஷாமா சொன்னாங்க,
நான் கண்ணால பார்த்திருக்கேன் ரசூல்லாவை, ஒரு காலமும் அரஃபா நோன்பை விட்டதில்லை, நானும் விட மாட்டேன், என் உசுர் போனாலும் பரவாயில்ல என்பதாக ஆயிஷாமா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வரலாற்றிலே இடம்பெற்று இருக்கின்றது. ஆக வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு முன்னால் நாளைக்கு, அதாவது யௌமுத் தர்வியா, இந்த 2 நாட்களிலும் நாம் பழக்கிக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், நம்மில் பலர் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் இன்றைய தினமும் நாளை கழிச்சு 3 நாளும் நோன்பு வைக்கிற நியத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்னும் சிலர் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறனால துல்ஹஜ் மாசம் ஆரம்பிச்ச போன சனிக்கிழமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அனைவருடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வானாக, அதனுடைய பரக்காத்துகளை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆக அரஃபாவுடைய தினம் மிகவும் முக்கியமான தினம். அரஃபா நாள் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஷைத்தான் மிகவும் கையாலாகாதவனாக ஆயிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ருஇய ஷைத்தானு யௌமன் ஹுவ ஃபீஹி மின்ஹு. ஷைத்தான் எப்ப பார்த்தாலும் மனிதர்களை வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் 2 நேரங்களிலே ஷைத்தான் வேற வழியே இல்லாம கையாலாகாதவனாக, அவன் கையில எதுவுமே இல்லை, வேற வழியே இல்லை, அவன் புலம்புறான், யாரையும் வழிகெடுக்க முடியல, எல்லோருடைய நேர்வழியும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது என்பதாக புலம்பக்கூடிய 2 நேரங்கள். ஒன்று பத்ருடைய தினம். பத்ருடைய தினம் அன்னைக்கு அல்லாஹ் மலாய்க்கத்துமார்கள் இறக்கி வச்சான், முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ஷைத்தானுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, என்ன பத்ரில் 313 பேர் தான் போயிருக்கிறாங்க, கண்டிப்பாக இஸ்லாத்தை ஒழித்து விடலாம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், மலக்குமார்களை இறக்கி வைத்து பத்ரிலே வெற்றியை கொடுத்தான். மண்ணள்ளி தலையில போட்டுக்கிட்டான் ஷைத்தான், புலம்புனா, பரிதவித்தான், கையாலாதவன் இன்னும் செய்ய முடியலேங்கிற புலம்புனா. அதே போல் ஒவ்வொரு வருடமும் அரஃபாவுடைய தினத்திலே ஷைத்தான் புலம்புகின்றான். பெருமானார் சொன்னார்கள், في يوم أصغر ولا أدحر ولا أحقر ولا أغيظ. சிறுமையடைந்தவனாக, ولا أدحر கையாலாகாதவனாக. கையாலாகுது என்னது, நிலைமை கையை மீறி போச்சு, எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைமையிலே, ولا أحقر மிகவும் கேவலப்பட்டவனாக, ولا أغيظ மிகவும் கோபம் கொண்டவனாக ஷைத்தானை பார்க்க வேண்டும் என்றால் அரஃபா அன்னைக்கு தான் இருப்பான் என்பதாக சொன்னாங்க. ஏன் எல்லாருக்கும் எல்லாம் மன்னிப்பு கொடுக்குறான். கையை உயர்த்தினார் மன்னிப்பு, அழுது கேட்டார் மன்னிப்பு, கொடும் பாவங்களை செஞ்சிருக்கிறாரு, அரஃபா அன்னைக்கு நோன்பு வச்சு அல்லாஹ்ட்ட அழுது கேட்டார் மன்னிப்பு, பல பாவிகளுக்கு மன்னிப்பு. அரஃபாவுடைய தினம் என்று அல்லாஹ் தஆலா மன்னிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல ஷைத்தான் சில பேரை பிளான் பண்ணி வச்சிருப்பான், இவங்களை வச்சு சமுதாயத்தையே கெடுத்துடலாம், இவங்களை வச்சு முழு உலகத்தையே கெடுத்துடலாம், அவர்களுக்கும் இறைவன் பாவ மன்னிப்பை கொடுத்து அவர்களை சிறந்தவர்களாக ஆகக்கூடிய அந்த அரஃபாவுடைய தினாண்டு ஷைத்தான் கையாலாதவனாகி மண்ணள்ளி தலையில போட்டுக்கிறான். ஆஹா, நம்ம செஞ்ச உழைப்பு எல்லாம் வீணாக போகிறது என்பதா. அப்படிப்பட்ட தினம் அரஃபாவுடைய தினம். அதனால தான் அரஃபாவுடைய தினம் ஷைத்தானுக்கு கடினமானது. இந்த 10 தினங்களும் ஷைத்தான் புலம்பிக்கிட்டே இருக்கும். ஆக இந்த 10 தினங்களிலே கடந்து விட்டது. இன்னைக்கு நாளை கழிச்சு நமக்கு முன்னால இருக்கக்கூடியது ஒரு 3 நாள் மட்டும்தான். ஆக இன்றைய தினம் நோன்பு வைத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், நாளையும் நோன்பு வைத்து நாளை மறுநாள் சனி ஞாயிறு வைக்கலாம். திங்கட்கிழமை பெருநாளாக இருப்பதால் பெருநாள் நோன்பு வைக்க முடியாது. ஆக இந்த 2 நோன்புகளை இன்ஷா அல்லாஹ் சிறந்த முறையிலே வைத்து வல்ல ரப்புல் ஆலமீன் இடத்திலே பாவ மன்னிப்பை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல குறிப்பாக அரஃபாவுடைய தினம் என்ற பெருநாள் நாளைக்குன்னா இன்னைய தினம் என்று முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய கண்களையும் காதுகளையும் ஹராமான விஷயத்தை விட்டு பாதுகாக்கணும். ஒரு தடவை அரஃபாவுடைய தினம் ரசூலுல்லாஹ் தன் சஹாக்களுடன் இருந்து கொண்டு இருக்கிறாங்க, பொதுமக்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொதுமக்கள்ல ஒரு வாலிபர் வயசு பையன் என்ன செய்யறாரு, எல்லாரும் கூடி இருக்கிறாங்கல்ல, அப்போ இவர் என்ன செய்யறாரு, எல்லாரும் இபாதத் செஞ்சிருக்காங்க, துவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாலிபர் என்ன செய்யறாரு, அங்கிட்ட இங்கிட்ட கண்ணை அலைய விடுறாரு. அந்த வாலிபர் என்ன செய்யறாரு, அங்கிட்ட இங்கிட்ட கண்ணை அலைய விடுறாரு, பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் பார்க்கிறாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் இதை கவனிச்சிடறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க அந்த வாலிபரை பார்த்து சொல்றாங்க, தம்பி, இன்றைய தினம் என்ன தினம் தெரியுமா? இன்றைய தினம் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய தினம், ரஹ்மான் தன் இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய தினம். நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் உங்களை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தக்கூடிய தினம். இந்த தினத்திலே நீங்க பார்வையை பாதுகாத்துக்கிறீங்க, நாவையும் பாதுகாத்துக்கிறீங்க. பார்வையையும் நாவையும் பாதுகாத்தவர்களுடைய பட்டியலிலே இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த ஒரு நாள் நம்ம கண்ணையும் நாக்கையும் பாதுகாத்துக்கிறோம். தேவையில்லாததை பேசாமல், தேவையில்லாததை பார்க்காமல் அரஃபாவுடைய தினத்திலே நாம் கட்டுப்பாடாக இருந்தால் பெருமானார் சொன்னார்கள், அவருடைய அனைத்து பாவங்களும் யுகஃபிரு ஸய்யிஆத், அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிகாரம் கொடுக்கப்படும். பரிகாரம்னா என்ன? அந்த பாவத்துக்கு பதிலாக நன்மைகளும் கிடைக்கலாம், அல்லது மறுபடியும் அது போன்ற பாவங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் அவரை காப்பாற்றலாம்.
அப்படிப்பட்ட சிறந்த தினம் யௌமுடைய அரஃபா. அன்றைய தினம் من حفظ لسانه وسمعه وبصره يوم عرفة غفر له من عرفة إلى عرفة. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, யார் அன்றைய தினம் தன்னுடைய நாவையும் தன்னுடைய கேள்வித்திறனையும் தன்னுடைய கண் பார்வையையும் பாதுகாத்தாரோ அவருடைய அன்றைய அரஃபாலிருந்து அதற்கு முந்தைய அரஃபா வரைக்கும் செஞ்சிருந்த அந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக. ஒரு வருஷமா செஞ்ச பாவத்தை எதனால மன்னிக்கிறான்? நோன்பு அல்ல. அவர் அன்றைய தினம் கண்ணை பாதுகாத்துக்கிட்டாரு, காதை பாதுகாத்துக்கிட்டாரு, நாக்க பாதுகாத்துக்கிட்டாரு. அப்படின்னா என்ன? தேவையில்லாததை பேசாம, தேவையில்லாததை கேட்காம, தேவையில்லாததை பார்க்காம. ஹராமானதை பார்ப்பதும் ஹராமானதை கேட்பதும் ஹராமானதை பேசுவதும் ஒரு மனிதனுடைய அந்த நல்ல செயல்கள்ல ஆசிட ஊத்துற மாதிரி ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். ஆக இந்த கட்டுப்பாட்டை நாம் இந்த அரஃபாவுடைய தினத்திலே நாம் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும், பயிற்சி செய்யணும். நம்ம அமல்கள் செய்து பழகி இருப்போம், பாதுகாத்து கட்டுப்படுத்தி பழகுவது மிகவும் முக்கியம். இதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், இன்றைய தினம் நீங்கள் இப்படி செய்து கொண்டால் அல்லாஹ் அரஃபாவிலிருந்து மற்ற அரஃபா வரை இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பார் என்பதாக. அது மட்டுமல்ல, இந்த அரஃபாவுடைய தினம், இந்த அரஃபாவுடைய இடம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால அல்லாஹ் நம்ம எல்லாத்திட்டையும் உறுதிமொழி வாங்கினான். நம்ம எல்லாரும் ரூஹாக இருந்தோம். உடலாக ஆகுவதற்கு முன்னால் ரூஹாக இருந்த பொழுது அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய இரட்சகன் என்பதாக. அப்ப எல்லாருமா சேர்ந்து சொன்னோம் பலா, ஆம் என்பதாக. அந்த பதில், அந்த கேள்வி நடந்த தினம் அரஃபாவுடைய தினம், நடந்த இடம் அரஃபாவுடைய இடம். ஆக இந்த அரஃபாவுடைய தினத்திலே நாம் நம்முடைய அமல்களை சரியாக்கி கொள்ள வேண்டும். முடிப்பதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்கள். இந்த 10 நாளும் நம்ம முடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே நேரத்தில் அக்குள் முடியும் மர்மஸ்தானத்தோ முடியையும் வெட்டுறது 40 நாளைக்கு மேலே போணுச்சுன்னு சொன்னா மக்ரூ. நாம ஷேவ் பண்ணுவோம், கரெக்டாக டைம் வச்சிருப்போம், வாரம் வாரம் ஷேவ் பண்ற ஆள் இருப்பாங்க, மீசையை வெட்டுவோம், முடியை வெட்டுவோம், எல்லாத்துக்கும் டைம் வச்சிருப்போம், ஒரு நாள் மிஞ்சாம கரெக்டாக செஞ்சிருவோம். ஆனால் அக்குள் முடி மர்மஸ்தானத்து அக்குள் முடியையும் சுத்தம் பண்ணணும், மர்மஸ்தானத்து முடியும் சுத்தம் பண்ணணும். ஆணுக்கும் அதான் கடமை, பெண்ணுக்கும் அதான் கடமை. சிலர் இதுல கவனமா இருப்பாங்க, சிலர் இதுல கவனம் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா வெளியில தெரியற ஒரு விஷயம் இல்லை. அப்ப என்ன செய்வாங்க? சில பேர் வார கணக்குல ஆகும் கண்டுக்கிறாம இருப்பாங்க, சில பேர் மாச கணக்குல ஆகும் கண்டுக்கிறாம இருப்பாங்க. வெளியே தெரிய போற விஷயம் இல்லை. அப்படி இருப்பது தவறு. 40 நாட்களை தாண்டி விட்டால் ஹுக்கும் என்ன? மக்ரூ. அக்குள் முடிய 40 நாளைக்கு மேல வெட்டாம இருக்கிறது மக்ரூ. மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடியை 40 நாளைக்கு மேல இருக்காம இருக்கிறது மக்ரூ. தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய முடி, மர்மஸ்தானத்தை சுற்றியில் இருக்கக்கூடிய முடி. இதுல வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி வெட்டுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்திலே பெருநாளைக்கு முன்னாடி சுத்தபத்தமாவலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா முடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கட்டு பெருநாளை தொழுகை வரக்கூடிய நேரத்திலே 40 நாளை விட அதிகமான நிலைமையில வரக்கூடாது. ஏன்னா அது மக்ரூ. முடியை வெட்டுறதும் குர்பானி நியத்தை வச்சுக்கிட்டு முடி வெட்டுறதும் மக்ரூ. முடி 40 நாளைக்கு மேல வெட்டாம இருக்கிறது மக்ரூ. 2 மக்ரூ வர்றனால முக்கியத்துவப்படுத்த வேண்டியது அசுத்தமாக இருக்கக்கூடியது. அதனால அப்படிப்பட்டவர்கள் 40 நாளை விட கூட போயிருச்சு அப்படின்னா அவர்கள் சுத்தம் பண்ணிட்டு தான் வரணும். அக்குள் முடியையும் முகத்தினுடைய முடியை எடுக்க தேவையில்லை, அக்குள் முடியையும் மர்மஸ்தானத்தினுடைய முடியையும் சுத்தம் பண்ணிட்டு தான் வரணும். ஏனென்றால் அது அப்படிப்பட்ட அசுத்தமான நிலையிலே பள்ளிவாசலுக்கு வருவது சிறந்தது கிடையாது. அதே போல பெண்களுக்கும், நீங்க உங்களுடைய வீட்டு பெண்களுக்கும் சொல்லணும், பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். என்னன்னா ஒவ்வொரு மாதவிடாய்க்கும் ஒரு தடவை தான் சுத்தம் பண்ணுவாங்க. சில பெண்கள் வியாழக்கிழமை சுத்தம் பண்ணுவாங்க, சில பேர் 2 வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணுவாங்க. பெண்களுடைய சுத்தபத்தத்தை பொறுத்து அது மாதிரி இருக்கும். ஆனால் அதிகமான பெண்கள் என்ன செய்வாங்க? மாதவிடாய் முடிச்சு சுத்தமானதோட என்ன செய்வாங்க? அந்த அக்குள் முடியையும் மர்மஸ்தானத்து முடியையும் சுத்தம் பண்ணுவாங்க. அப்ப இது 1 மாசம் ஆயிடுச்சு. கரெக்டா அது முடிகிற நேரம் பார்த்து துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 நாள் வந்துருச்சுன்னு சொன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் ஆக்குனா 40 நாள் ஆயிரும். அப்படி அசுத்தத்தை நீண்ட நேரமாக ஆக்குவது மக்ரூ. அப்படிப்பட்டவர்களும் என்ன செய்யலாம்? இந்த 10 நாட்களில் சுத்தமாக்கி கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. இது ஒரு விஷயம். பிறகு சுத்தபத்தம்ங்கிற விஷயத்துல மிக முக்கியமாக நகமும் அக்குள் முடியும் மர்மஸ்தானத்தை சுத்தம் பண்றதும் வாரம் வாரம் நாம் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அதிகபட்சம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிக்கிறணும். ஏன்னா இதை செய்யாமல் இருக்கும் பொழுது வஸ்வாசினுடைய நிலைமை ஏற்படும் உலமாக்கள் எழுதியிருக்காங்க. நமக்கு தொழுகையில வஸ்வாசி வரும். அதே மாதிரி சில நேரங்களில் ஷைத்தானுடைய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதற்கு காரணம் நம் உடலிலே இருக்கக்கூடிய அசுத்தம். நம் உடலிலே இருக்கக்கூடிய அசுத்தம் என்னது? இந்த அக்குள் முடி, மர்மஸ்தானத்தின் முடி, நகம்.
இதை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த வழி, இதன்படி நாம் சுத்தமாக இருக்கும் பொழுது வல்ல ரப்புல் ஆலமீன் நம் மீது பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிவதற்கு லேசாக இருக்கும். ஆக இந்த 10 நாட்களிலே அமல் செய்யக்கூடிய மக்களாகவும், வரக்கூடிய அரஃபாவுடைய தினத்திலே சிறந்த முறையில் அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ்ஜிலே நம் அனைவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமானவர்களாகவும் ஆக்கி அருள்வானாக. நாம் வாழக்கூடிய இந்த திருநாட்டிலே நம்மை சுற்றி வாழக்கூடிய இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத் என்ற நல்வழியை கொடுத்து அவர்களுக்கும் இந்த இறை பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.